இன்னைக்கு TNEGA வெப்சைட்ல நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றத பார்க்கலாம். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ண ஒரு நபருக்கு கேன் நம்பர், ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட், போட்டோ இது நாலத்தையும் ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் இதெல்லாம் 200 KB கீழே இருக்கிற மாதிரி நல்லா வியூ ஆகக்கூடிய அளவுக்கு தெளிவா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். போட்டோ சைஸ் 250 பிக்சலுக்கு கீழே இருக்கக்கூடிய சைஸ்லயும், அதே சமயத்துல 50 KB கீழே இருக்கக்கூடிய அளவுலையும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வெப்சைட்ல ஜெனரேட் ஆகும். அந்த ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணக்கூடிய நபர் கிட்ட அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கி அதை திரும்பவும் ஸ்கேன் பண்ணி அந்த ஃபார்மையும் அப்லோட் பண்ணணும். ஓகே, எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். கூகுள்ல TNEGA சர்ச் கொடுக்குறேன். வரக்கூடிய லிஸ்ட்ல TNEGA TNGOVன்ற லிங்கை கிளிக் பண்றேன். துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுடைய ஐடி எதுல இருக்கோ அந்த ஐடியை நீங்க பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். என்னோட ஐடி துறை உள்நுழைவு, அதாவது பிரான்சிஸ் ஐடி. இதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்து க்ளோஸ் கொடுங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். நம்ம அப்ளை பண்ண போறது நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ன்றதுனால அதுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். ஸ்கிரீன் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்ததுதான். இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ண என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தேவைன்னு இந்த வெப்சைட்லயும் கொடுத்துருக்காங்க. போட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிபிகேட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் ஆர் அதர் டு கண்டினியூஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் 5 years. இது தவிர செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால ப்ரொசீட் கொடுத்துறேன். இந்த நபரோட கேன் நம்பர் என்கிட்ட இருக்கு, அதனால கேன் நம்பரை டைரக்டா இங்க டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். அந்த நபரோட டீடைல்ஸ் இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதை செலக்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இங்க அப்ளிகண்டோட டீடைல்ஸ் டிஃபால்ட்டா கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து எடுத்துக்கோம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்றதுதான். இங்க பாருங்க, நேட்டிவிட்டி பை பர்த் ஆர் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ். இருப்பிடத்துக்கான சான்றிதழ் வச்சு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா, பர்த் சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ண போறீங்களா? பர்த் சர்டிபிகேட்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸும் பர்த் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அட்ரஸும் ஒன்னா இருந்ததுன்னா நீங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கீங்க. அப்படி இல்லைன்னா அட்ரஸ் குரூப்ல இருக்கக்கூடிய அட்ரஸை பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த நபருக்கு நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க அந்த நபருடைய மாவட்டம், வட்டம், அவருடைய கிராமம், தெரு,
எந்த தேதியிலிருந்து அவர் இந்த அட்ரஸ்ல இருக்கிறார்ன்ற ஆப்ஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பின்கோட போட்டுட்டு ஆட் கொடுத்துடணும். நான் செலக்ட் பண்ணிட்டு வரேன் பாருங்க. மாவட்டம், வட்டம், கிராமம் இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து தெரு பெயரையும் டோர் நம்பரையும் எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரைக்கும் அவர் வச்சுட்டு இருக்காருன்றதையும் பின்கோடையும் நாம டைப் பண்ணணும். அந்த நபர் எந்த தேதியில இருந்து இங்க வசிக்கிறாருன்றத செலக்ட் பண்றேன். முதல்ல வருஷத்தையும் அடுத்த மாசத்தையும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து அதுக்கப்புறம் தேதியை செலக்ட் பண்றேன். டூ டேட்ல இன்னைக்கு தேதியை செலக்ட் பண்றேன். ஆட் கொடுக்குறேன். கீழே சப்மிட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த நபருடைய போட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிபிகேட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் ஆர் அதர் proof continuous residence of 5 years. Self declaration applicant. Photo select பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு டைப் பண்ணி ஆட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி அந்த நபருடைய போட்டோ செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறேன். அதை அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப்ன்றதுக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு டைப் பண்ணி ஆட் கொடுக்குறேன். அந்த நம்பருடைய ஆதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓபன் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன். மூணாவது பர்த் சர்டிபிகேட் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 3ன்னு செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்குறேன். பர்த் சர்டிபிகேட் செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறேன். அப்லோட் பண்றேன். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்றேன். அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்டரை செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நாலாவது ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் ஆர் அதர் ப்ரூஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 4ன்னு டைப் பண்ணி ஆட் கொடுத்து அந்த நபருடைய ஃபேமிலி ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறேன். அப்லோட் பண்றேன். கடைசியா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட் இதை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 5ன்னு கொடுத்து ஆட் கொடுத்து செல்ஃப் டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணி அப்லோட் கொடுக்குறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் டவுன் பண்ணிட்டு வந்து மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். திரும்பவும் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஆனா கீழே ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. You have received your payment, but your application could not be processed at the moment. Please check the transaction status under pending transaction menu after 24 hours சொல்லுது. ஓகே, நாம சக்சஸ்ஃபுல்லா இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிட்டோம், பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். 24 hours கழிச்சு பெண்டிங் டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணி இதுக்கான ரெசிப்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.